நிறைவு செய்கிறேன். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி, இதை மட்டும் கவனிச்சிருங்க, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி 10ஆம் வகுப்பிலே நம் தமிழகத்திலே முதல் மதிப்பெண் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த யாஸ்மின் என்ற பொண்ணு எடுத்திருந்தாள். யாஸ்மின் ஒரு எளிய ஏழ்மையான இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த பெண். அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தவள். அந்த பள்ளிக்கூடத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தரையெல்லாம் பேந்து கிடக்கும், ஓடெல்லாம் உடஞ்சிருக்கும், அந்த கரும்பலகையே தேஞ்சிருக்கும். அப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்து அவள் முதல் மதிப்பெண் எடுத்தா. நிருபர்கள் கேட்டாங்க, எப்படி பாப்பா இப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்து இந்த சூழலில் நீ படித்து முதல் மதிப்பெண் எடுத்த? அதுக்கு அந்த பொண்ணு சொன்னா, எங்கள் அப்பா சைக்கிளில் பாயை கட்டி தெரு தெருவாக விற்கிற பாய் வியாபாரி. சைக்கிள் கேரியரில் பாயெல்லாம் வச்சு கட்டி தெரு தெருவாக பாய் பாயின்னு கத்தி கத்தி விற்பார். மத்தியானம் சத்துணவு சாப்பிட்டுட்டு நான் வந்து உட்காருவேன். கணக்கு வகுப்பு வேற, தூக்கம் அப்படியே சொக்கும். அந்த நேரத்தில் தான் எங்கள் அப்பா எங்கள் பள்ளிக்கூடத்தை சுற்றி